டிஸ்டன்ட் எஜுகேஷன்ல இருந்து இன்னைக்கு ஒரு பேட்ச் வந்து அப்ராட் மெடிசன் கிர்கிஸ்தான்ல மெடிசன் படிக்க கிளம்புறாங்க. நம்ம ஷாலோம் ட்ரஸ்ட் அண்ட் எஜுகேஷன் வந்து ஒரு 15 இயர்ஸா நம்ம அப்ராட் மெடிக்கல் எஜுகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் கிளம்புறாங்க. ஆல்ரெடி வந்து போலந்து, ரஷ்யா, உஸ்பெகிஸ்தான் இதுக்கு எல்லாமே பேட்சஸ் கிளம்பியிருக்காங்க. இப்போ இன்னைக்கு ஒரு பேட்ச் கிர்கிஸ்தான் கிளம்புறாங்க. இந்த வீக்கில் இன்னொரு பேட்ச் வந்து ரஷ்யா கிளம்புறாங்க. அதுக்கான ஒரு பாண்ட் வாயேஜ் மீட்டிங் ப்ளஸ் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ப்ரோக்ராம் தான் இன்றைக்கி நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். இங்கே இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிர்கிஸ்தானுக்கு வந்து பார்த்திங்கன்னா 82 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளம்புறாங்க. இங்கே ஒரு 40 ஸ்டூடெண்ட் கோயம்புத்தூர்லேருந்தும் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்னையிலேருந்தும் பேலன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து கிளம்புறாங்க. இன்னைக்கு வந்து இந்த மீட்டிங்கில் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக கேஎம்சிஹெச்சில் உள்ள டாக்டர் ஸ்ரீனிவாசன் சைக்காட்ரிஸ்ட், ஃபேமஸ் சைக்காட்ரிஸ்ட் அண்ட் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் அவர் வந்திருந்தாங்க. இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதுக்கான மோட்டிவேஷ்னல் ஸ்பீக் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணோம். இன்னைக்கு ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து கிர்கிஸ்தானுக்கு ஃப்ளைட் இருக்கு. நாளைக்கு வந்து அவங்க அங்கே ரீச் ஆகிடுவாங்க. இங்கே வந்திருந்த எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். வெரி ஓப்பன் வந்து பாதுகாப்புங்கிறத பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் அப்படிங்கும்போது லோக்கல் ஸ்டூடெண்ட்டை விடவே வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் பீப்புள்ஸுமே ரொம்ப காஷியஸாக தான் இருப்பாங்க. அதே நேரத்தில் எம்பசி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. அதனால் வந்து நம்ம ஷாலோம் ட்ரஸ்டோட லோகோவே வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் பாதுகாப்பு, படிப்போட தன்மை, படிப்போட குவாலிட்டி, அதேமாரி வந்து பாதுகாப்பு, இது ரெண்டுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மேக்ஸிமம் எங்களோட யூனிவர்சிட்டிஸில் எல்லாத்துலேயுமே எங்களோட மேனேஜர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா சின்ன பசங்க நம்ம கொண்டு போய் விடுறோம், லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது, நாளைக்கு எப்படி இதை வந்து ஓவர்டேக் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும். அது இல்லாமல் ஷாலோம் வந்து அனுப்புறது மட்டும் கிடையாது, 6 இயர் அவங்கள டேக் கேர் பண்ணுறோம். நாளைக்கு ஒரு சின்ன இஷ்யூனாலும் இமீடியட்டாக எங்களுக்கு கால் பண்ணால் யார்கிட்ட பேசணும். லைக் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த யூனிவர்சிட்டிக்கு அனுப்புனாலும் அங்கே உள்ள ரெக்டரோட கான்டாக்ட்ஸில் இருப்போம். ரெக்டருங்கிறவங்க வந்து நம்ம ஊர் கவர்னர் மாதிரி. ஸோ இம்மீடியட்டாக பசங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதை பண்ண. அதனால் வந்து நீங்கள் அப்ராட் அனுப்புற எங்கள் வழியான்னு இல்லை, பொதுவாக வந்து அப்ராட் அனுப்புறது வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு ஸ்டேட்டில் போய் படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு, அடுத்த ஸ்டேட்டுக்கு போகிற மாதிரி தான். எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கோம், இது வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்கோம், எப்படி இந்த மாணவர்களை தேர்ந்தெடுக்கும்? சார், இதுவரை நாங்கள் வந்து 1400+ ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்கிறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் நம்ம கொடுக்க ஆரம்பித்தது வந்து 2017 தான் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் லாஸ்ட் 5 இயர்ஸாக தான் பண்ணிட்டு இருக்கோம். வருஷத்துக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 150 to 200 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறோம். இது வந்து ஒரு பேட்ச், இது வந்து இப்போ ஒரு செகண்ட் பேட்ச். ஆல்ரெடி வந்து என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போலந்து போகிறவங்க போயிட்டாங்க, உஸ்பெகிஸ்தான் போகிறவங்க போயிருக்காங்க, நிறைய போயிருக்காங்க. இப்போ இன்னைக்கு கிர்கிஸ்தான் போகிறவங்க போகிறாங்க, இனி 11th வந்து ரஷ்யா போகிற ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க. இந்த மாதிரி போயிட்டே இருக்கிறாங்க. இவங்களை எப்படி சூஸ் பண்ணுறோன்னா, டாக்டர் கூட பேசும்போது சொல்லியிருப்பாங்க, இவங்க இன்ட்ரெஸ்ட் தான். நாங்கள் வந்து உங்களோட 12th மார்க் ஷீட் இதெல்லாம் நாங்கள் பார்க்குறதே கிடையாது. மெடிக்கல் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அதே மாதிரி நம்ம ஸ்காலர்ஷிப்புமே எல்லாத்துக்குமே பண்ணுறதில்ல. ஃபர்ஸ்ட்ல வர ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம ஸ்காலர்ஷிப் பண்ணுறோம். நம்ம என்னன்னா இங்கே சொல்லமானா இப்போ 1.5 லட்சம் பேர் நீட் எழுதுறாங்க சார். ஆக்சுவலாக 7 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டூடெண்ட் இருக்காங்க, 4 லட்சம் பேர் பயாலஜி எடுக்கிறாங்க. இந்த பயாலஜி ஒரு ஸ்டூடெண்ட் தொடராங்கனாலே என்ன, டாக்டருக்கு படிக்க போறேங்கிறது தான். இது 2000 அந்த நீட்டுக்கு முன்னாடி இந்த நம்பர்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த 4 லட்சத்தில் 1.5 லட்சம் பேர் நீட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க. அவன் நீட்டுக்கு அப்ளை பண்ணிட்டாங்கனாலே டாக்டருங்கிறது வந்து அவங்க மைண்டுக்குள்ளே இருக்குது. ஆனால் 1.5 லட்சம் பேர் அப்ளை பண்ணுற இடத்துல வெறும் 10,000 சீட்ஸ் தான் இருக்குது. இன்னைக்கு நம்ம நாடு வந்து ரொம்ப பாப்புலேஷன் உள்ள நாடு, டாக்டர்ஸோட ஸ்கேர்சிட்டிலாம் ஜாஸ்தி. இப்போ பார்த்தீங்கன்னா அப்ராட் கண்ட்ரீஸில் வந்து அந்த அளவுக்கு டாக்டர்ஸோட ஸ்கேர்சிட்டி கிடையாது. அதனால இது வந்து நோபல் ப்ரொஃபஷன் கிடையாது. நம்ம நாட்டில் அது இருக்குது. ஸோ அப்போ வந்து 10,000 சீட்ஸ் இருக்குது, அப்ளை பண்றவங்க 1.5 லட்சம் பேர். அப்படி இருக்கும்போது அதை பேலன்ஸ் பண்றதுக்காக நம்ம பார்க்குற ஒரே ஒரு விஷயம் தான், மெடிசன் படிக்கணும்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அவ்வளவுதான். நாட் அதாவது நீங்கள் இவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும் இதெல்லாம் அப்படி கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்ராட் ஏன் சூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ இங்கே வந்து இந்தியாவில் சீட் கிடைக்கல, ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனை சூஸ் பண்ணால் 1 to 1.5 crores ஆகுது. இதே இது வந்து நாங்கள் அப்ராடில் வந்து மினிமம் 25 lakhsக்குள்ள இருந்து மேக்ஸிமம் 2 crores வரை இருக்கிற கண்ட்ரிஸ் இருக்குது. 25 lakhs அப்படிங்கிறது வந்து ஃபுட்டு, அக்காமடேஷன், டியூஷன் ஃபீஸ் எல்லாமே இதில் வந்துருக்கு. ஸோ உங்களால் வந்து ஈஸியாக ரொம்ப கம்மியான ப்ரைஸில், ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இங்கே ஒரு இன்ஜினியரிங் முடிக்கிற காஸ்ட்டில் அவங்களால அப்ராடில் வந்து மெடிசன் முடிச்சுட்டு வர முடியும். சார், எங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு பர்டிகுலராக நாங்கள் வந்து என்னென்னா, நாங்கள் சார்ஜ் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து அட்மிஷன், விசா, டிக்கெட்டு, டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் வந்து ஒரு 2.25 லட்ச ரூபாய் வரும். இதில் வந்து நாங்கள் ஒரு 1 lakh ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்றோம் நாங்கள். ஸோ நாங்கள் ரொம்ப ரொம்ப மினிமலாக தான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம்.